ஆக்சுவலா காமெடில 2 பேரா மாமி அப்டின்ட்டு ஒரு ஜோக் இருக்கும். நெறைய பேர் பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த ஜோக் மட்டும் இல்லாம, திருமதி செல்வம் அம்மான்னு சொன்னா இவங்க தாங்க ஞாபகம் வருவாங்க. ஏன்னா கௌதமி வேம்புநாதன். இப்ப ரீசென்ட்டா அவங்க ரொம்ப சோகமா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்ன விஷயம் அப்டின்ட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்களுடைய கணவர் இறந்து போயிருக்காருங்க. சொல்லப்போனா இவங்க ஆரம்பத்துல லைஃப்ல விளையாட்டு வீராங்கனையா தன்னுடைய லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ஆக்டிங்குள்ள போகும்போது, சீரியல்ல நெறைய படங்கள் எல்லாம் நடிச்சிருந்தாலுமே, இவங்களுக்கு நெகட்டிவ் ஷேட் பயங்கரமா கை கொடுக்குது. அந்த கதாபாத்திரத்துல இவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான செட் இருக்கு. இவங்க ஃபேஸ் கட், பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி வில்லிக்குன்னே செஞ்சிருக்கக்கூடிய பக்கா பர்மிட் மெட்டீரியலா அவங்க மாறிட்டாங்க. அண்ட் அவங்களோட பிள்ளைங்களுடைய கல்யாணம் அப்படி இப்படின்னு எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க. ரீசென்ட்டா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா, இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. அத பார்க்கும்போதே பதட்டமா இருந்துச்சாம். ஃபோன் அட்டெண்ட் பண்ணும்போது தான் தெரியுது. இவங்க கணவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்டின்ட்டுன்னு. காலையில தான் ஒரு பொண்ணோட கல்யாணத்த நடத்தி வைக்க போறான்ட்டு கிளம்பி போனாரு. என்ன ஆச்சு அப்டின்னு போகும்போது தான் ஹார்ட்ல ஸ்ட்ரோக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பரா வந்துட்டு அவருக்கு ஆப்ரேட் பண்ணணும்ன்னும் போது சீரியல் பொறுப்பு இருக்கு. ஏன்னா வந்துட்டு சீரியல்ல இவங்க நடிக்க மாட்டான்னு சொன்னா, அன்னைக்கான அந்த ஷூட்ட கேன்சல் பண்ணணும். அது பெரிய இஷ்யூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க நடிச்சு குடுக்குறதுக்கு யோசிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, கௌதமிய பொறுத்தவரைக்கும் எப்படியாவது நம்ம கணவர காப்பாத்தணும்னு நெனச்சிருக்காங்க. அந்த டைம்லலாம் இவங்களுடைய மருமகள் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, ஷூட்டுக்கு இவங்க போய் ஆகணும். பணமும் தேவைப்படுது ஆப்ரேஷனுக்கு. அப்படி இருக்கும்போது நடிச்சு குடுத்துட்டு தனியா அழுவாங்களாம். ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி உண்மையிலேயே கணவர பாத்துக்கணும் நீங்கலாம் மனைவி இல்லையான்னு யாராவது கேட்டாங்கன்னா, உண்மைய சொல்லணும்னா, எல்லாத்தையும் தாண்டி ஆப்ரேஷனுக்கு காசு வேணும். ஹாஸ்பிட்டல்ல அவங்கள வச்சு பாத்துக்க காசு வேணும். நெறைய செலவு இருக்கும். ஒருத்தருக்கு முடியல. அதுவும் சர்ஜரி மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கும்போது, ஸோ அந்த பணம் இவங்க நடிப்பு அதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஸோ, அதுக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டுக்கு போயிட்டு நடிச்சு குடுத்துருக்காங்க. இவங்க மருமக தான் வந்துட்டு அவங்க கணவர நல்லா பார்த்துருக்காங்க. எல்லாமே சிறப்பா தான் போயிட்டு இருந்திருக்கு. 48 நாள் வந்துட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ப்ராப்பரா ப்ரொசீஜரோட போயிட்டு இருந்திருக்கு. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, ட்ரீட்மெண்ட்க்கு அவருடைய உடல்நலம் ஒத்துழைக்கல. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஏஜ்டும் கூட. ஸோ என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு சுத்தி இருக்க யாருக்குமே புரியல. ரொம்ப வீக்காவும் இருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. அப்புறமா இறந்தும் போயிட்டாருங்க. இவங்க ஷூட்டுக்கு டெய்லி போகும்போதெல்லாம் எல்லார் முன்னாடியும் கலகலன்னு நடிச்சிருவாங்க. வில்லியா பேசிருவாங்க, சண்டை போட்டுருவாங்க, கத்திருவாங்க. ஆனா எல்லா ஷாட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தனிமையில ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களாம். நெறைய அழுவாங்களாம். என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சே! நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வாழ்க்கையில இதுதான் நடக்கணும்னு இருக்கான்னு சொல்லிட்டு அவ்ளோ ஃபீல் பண்ணுவாங்களாம். நல்லா யோசிச்சு பார்த்தா சீனியர் நடிகை. நடிப்புக்காக தன்னுடைய வாழ்க்கைய குடுத்தவங்க. குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, நடிக்க போயிட்டாங்கன்னா, அந்த படத்துல வந்துட்டு ஒரு பெண்கள சித்தரிக்கிற விதத்த வச்சு பொம்பளைங்கனாலே இப்படித்தான். இவனுங்கலாம் வீட்ல வந்துட்டு பாத்துக்க மாட்டாங்க. அது இதுன்னு தகாத வார்த்தைகள்ல நெறைய YouTubeல, Instaலலாம் கமெண்ட் வரும். அப்படி கிடையவே கிடையாது. ஃபேமிலிய பாத்துட்டு, குக் பண்ணி வச்சுட்டு, குழந்தைய பாத்துக்கிறது மட்டும் இல்லாம, வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, தன்னுடைய வேலையிலயும் கனிவா இருக்கக்கூடிய நெறைய பெண்கள் இருக்காங்க. சைடு இன்கமும் கிரியேட் பண்ணணும்னு நெறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கங்க. ஸ்டிச்சிங்ல இருந்து ஆரம்பிச்சு, ஹோம்மேட் ப்ராடக்ட்ல இருந்து நெறைய பெண்கள் நடிச்சுட்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது நெறைய பேருக்கு தெரியாது. ஈஸியா அசால்ட்டா சீரியல்ல அவங்க கதாபாத்திரம் ஒருவேளை கவர்ச்சியா இருக்கலாம். இல்லன்னா வில்லன் கதாபாத்திரமா இருக்கலாம். ஹீரோயினா கூட இருக்கட்டுமே. நீங்கலாம் அப்படிப்பட்டவங்க தானன்ற மாதிரியான முத்திரையை ஈஸியா குத்திர்றாங்க. பட் அப்படி கிடையாது. எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கைய முன்னேற்றணும். தனக்கு புடிச்ச வேலைய பார்க்கணும். தான் குடும்பத்த காப்பாத்தணுன்றதுக்காக தான் ஓடிட்டு இருக்காங்க. ஈஸியா கமெண்ட் பண்ற யாருக்குமே தெரியாது. அது இன்னொருத்தர அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.